வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? விழுகிற நிலமையில் இருக்கிற ஒரு மரக்கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்து இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவனோட தன்னம்பிக்கை கூடும். அதே நேரம் விழுந்துடாத அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே பயம் வந்து அவன் கீழே விழுந்துருவான். ஸோ தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளாக இருந்தாலும் அது நேர்மறையாக இருக்கணும். இது இன்றைக்கி தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு வெதுவெதுப்பான அரை கப் தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன் சுகர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட் மிக்சரை கலக்கணும். இதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பிசைகிறது சிரமமாயிடும். ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டோம் அப்படின்னா இந்த அரை கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஓகேயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்தாததுக்கு தண்ணியை தெளித்து நம்ம பிசையும் போது தான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் சமைக்கிற குக்கிங் ஆயில் வந்து கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசையும் போது நம்மளுக்கு பத்தாததுக்கு தண்ணி தெளித்து பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை வந்து எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நான் நல்லா சூப்பராக வரும். ஸோ நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை வந்து காய விடாமல் அது மேலே எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம அந்த வச்சுருக்க பவுல்லையும் நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த மாவுலேயும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு நல்லா ஒரு ஈரமான துணியை எடுத்து நம்ம மூடி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுணும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ வச்சோமோ அந்த மாவு அது அப்படியே டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்தே தெரியும் இந்த நான் வந்து எந்த அளவு சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ வந்து 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம அதை எடுத்து குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டு அந்த பால்ஸை வந்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டையில் வச்சு நம்ம தேய்க்கணும். நம்ம வந்து கடையில் செய்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீல சைஸ்க்கு தேய்ச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நான்ஸ் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து கார்லிக் நான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்லிக்கை வந்து வெள்ளைப்பூடை வந்து குட்டி குட்டியாக நம்ம நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுட்டு நம்ம தேய்ச்ச அந்த நான் மேலே வச்சு திருப்பி ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்துட்டு அதையும் மேலே போட்டு அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மாதிரி செஞ்சு அமுக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த நானோட டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இதையும் வச்சுட்டு நம்ம திருப்பி ஒரு தடவை உருட்டி தேய்ச்சி விட்டுறணும். எல்லா நானையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம நல்ல தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு நானை போடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம டைரெக்டாக ஃப்ளேமில் காமிச்சு சுடணும் அடுத்த பக்கத்தை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிரில்லில் வந்து நம்ம இந்த நானை மாற்றிட்டு அதை அப்படியே நம்ம டைரக்ட் ஃப்ளேமில் காட்டினோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த நானோட அப்படியே ரியல் டேஸ்ட்டு நம்மளுக்கு அதே மாதிரி எல்லாமே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டைரக்ட் ஃப்ளேமில் அதை காட்டணும். ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி காமிச்சோம்னா நல்லா சுற்றும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக அந்த நான் வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினதோட கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நம்ம செஞ்சது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ சூடாக இருக்கும் போதே அதுக்கு மேலே பட்டர் எடுத்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கோரியாண்டர் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மேலே போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடையில் சாப்பிட முடியல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். வீட்லேயே நம்ம நான் செஞ்சு இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.